முருகாசரணம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி திருப்புகழ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே சமயம் திருப்புகழ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாராயணம் செய்யணும், ஒரு வேண்டுதலுக்காக படிக்கிறோம் அப்படின்னா எத்தனை முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வேண்டுதலுக்காக ஒரு திருப்புகழ் படிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 அல்லது 5 முறையாவது அந்த திருப்புகழ் தொடர்ந்து அந்த ஒரே திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் செய்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்க மனசுல வந்து நல்லா பதியும். அதை தொடர்ந்து நீங்க அதை பார்க்காமலே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருளையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால நீங்க வந்து குறைஞ்சது ஒரு திருப்புகழை ஒரு 3 அல்லது 5 முறை நீங்க பாராயணம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததா குழந்தை பாக்கியத்துக்காக திருப்புகழ் கேட்டிருந்தீங்க. அதாவது சுவாமிமலை தலத்துக்குரிய திருப்புகழ் இருக்கு. ஜெகமாயி உற்று என் நகவாழ்வில் வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். என்னுடைய குரல் பதிவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் 108 திருப்புகழ் அப்படின்னு. மனசார நீங்க வந்து முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்க இந்த திருப்புகழை பாராயணம் செய்துட்டு வாங்க. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு அற்புதமான மந்திரமும் சொல்றேன். அதையும் சேர்த்து நீங்க பாராயணம் செய்தாலும் நல்லது, இல்ல தினமும் நீங்க அதை கேட்டுக்கிட்டு வந்தாலே கூட முருகனோட அருள் உங்களுக்கு, பாமன் சுவாமியோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய மடியில குழந்தையா வந்து தவழணும் அப்படின்னு பாம்பன் ஐயா வந்து வேட்குழுவி வேட்கை என்ற அற்புதமான ஒரு திருமந்திரம் வந்து கொடுத்திருக்காரு. அந்த வேட்குழுவி வேட்கை அந்த மந்திரமும் வந்து நீங்க பாராயணமும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்க சும்மா சாதாரணமா படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மந்திரத்தை வந்து நீங்க கேட்டுக்கிட்டே காதார கேட்டுக்கிட்டே இருந்தாலே முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சுவாமிமலை தலத்துக்குரிய திருப்புகழுங்க, இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் 108 திருப்புகழனே, அது இந்த புத்தகம் தான். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.